நிறைய பேரை வந்து நான் திட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து நான் வந்து ஜெலஸ் ஆயிருக்கேன். யாரையும் வந்து திட்டாதீங்க, இது பண்ணாதீங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க வந்து கேரக்டர் வைஸ் வந்து நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாழ போறது ஒரு நாள், ஐ மீன் ஒரு ஒரு லைஃப் தான் வாழ போறோம். எப்பவுமே வந்து மத்தவங்களுக்கு நல்லது அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. நானே நிறைய பேரை வந்து நான் திட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து நான் வந்து ஜெலஸ் ஆயிருக்கேன். இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஆக போகுது? எல்லாரும் வந்து முன்னேறி போக தான் போறாங்க. உங்களுக்காக ஒரு இடம் வந்து கடவுள் கொடுக்க தான் போறாரு. ஸோ விஷ் த பெஸ்ட். யாரையும் வந்து திட்டாதீங்க, இது பண்ணாதீங்க. சோஷியல் மீடியால ரீசெண்டா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க வந்து கேரக்டர் வைஸ் வந்து நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. யாரு இவங்க அப்படி இவங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் க்ரோத் பாருங்க. அது மாதிரிலாம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? லைஃப் இஸ் ஒன்ஸ், ஸோ என்ஜாய் பீஸ்ஃபுல்லி. எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாத்தீங்களா, உங்களுக்காக வந்து கொற்ற மலையில வந்து லைவ் போயிட்டு இருக்கேன். இதுலயே நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பி ஹாப்பி, கமருதீன் பிக் பாஸ் வீட்டை ஸ்டே விட்டு ஹெல்தி. ரெட் கார்டு வாங்கி வெளியில் போயிருக்காரு. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணலை, பார்வதி தான் வந்து ட்ரிகர் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ கமருதீனுக்கு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. என்னதான் கமருதீன் மேலே கோவம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட சொந்த மூலியை யூஸ் பண்ணி கேம் ஆடலை, பார்வதினால தான் வந்து அவர் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு பொண்ணை நம்பி அவரோட பிக் பாஸ் கேமை வந்து விட்டுட்டு வெளியில வந்துட்டாரு. அதாவது பார்வதியை நம்பி அவர் பிக் பாஸ் கேம் ஆடினாரு. ஆனால் அந்த ரீசன்னால தான் வந்து அவர் ரெட் கார்டு வாங்கி வெளியில் வந்திருக்காருன்னு இப்போ அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியில் வந்தப்புறமா கண்டிப்பாக அவர் வந்து எல்லா எபிசோட்ஸும் பார்த்துருப்பாரு. ஸோ பிக் பாஸ் பார்ட்டிசிபென்ட் சொன்ன மாதிரி, விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி பார்வதி கமருதீனுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு இப்போ கமருதீன் அதை கிளியராக பார்த்து இருப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ கிடைச்சிருக்கும். மக்களுக்கு அவர் மேலே கோவம் இருந்தாலும் அவர் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணலை அப்படின்னு மக்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அதனால இப்போ அவருக்கு நிறைய சப்போர்ட் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.